இயக்குனர் அரவிந்த்ராஜும் பத்திரிகையாளர் கார்த்திகேயனும் இந்த தருணத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சார், இப்போ உச்ச நடிகர் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு பேர் இருக்கும், புகழ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாரையும் சமமாக பாவிக்கின்றவர்னு எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நீங்க கிட்ட இருந்து பார்த்த வரைக்கும் அவர் கூட சமமாக அதே உச்ச அந்தஸ்தில் இருப்பவர்களோட இவரோட நட்பு எந்த அளவுக்கு சார் இருந்தது? நட்பு வட்டாரம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலுமே. ஒரு நாள் ஒரு படத்தோட படப்பிடிப்பு முடிச்சுட்டு அதில் ரெயின் எஃபெக்டில் சீனு ஒரு பாடல் காட்சி. நான் தான் இயக்குனர். கருப்பு நிலா படம். ஏவிஎம்மில் நல்ல மழையில் மழை போட்டு ஷாட் எடுக்கிறோம். ஃபுல்லாக நனைஞ்சி இதாகி வராரு. பாட்டை முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவருடைய அலுவலகத்துக்கு போகிறோம். அப்போலாம் நாங்கள் எங்களுடைய அதான் சொல்லிட்டேனே, எங்களுடைய இடமே இதுதான். அங்கேயே போய் படுத்து அங்கேயே எழுந்திரிச்சு கிளம்பிடுறது. போனால் மாடியில் அவ்வளோ பெரிய அளவுக்கு பெட்டு போட்டிருக்கோம். ஃபுல்லாக எல்லோரும் படுத்திருக்காங்க. பெட்டில் ஒரு படுக்கிறதுக்கு இடம் இல்லை. கேப்டன் போய் எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என்ன இது, கேப்டன் வந்திருக்காரு, படுக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்படின்ட்டு யாரையா எழுப்பலான்னு கையை பிடிச்சிட்டாரு. வேணாம் அவங்க கஷ்டத்தை தூங்கிட்டு இருக்காங்க, தூங்குறவனை என்றைக்கும் எழுப்பாதீங்க அப்படின்னாரு. மனுஷன் தூங்குறதே நிம்மதியான ஒரு விஷயம், அப்படி தூங்குறவனை என்றைக்குமே நீங்கள் எழுப்பக்கூடாது அப்படின்னாரு. அது ஒரு தலகாணியாவது உருகலான்னு போனால் வேண்டாம் அப்படின்ட்டு தலைக்கு கையை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டார் தரையில். இவ்வளவுக்கும் மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்காரு. அந்த நிலைமையிலையும் அதாவது அடுத்தவங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பார். தனக்கு பற்றி அவர் யோசிச்சதே கிடையாது என்றைக்குமே. அடுத்தவங்களுக்கு என்ன கஷ்டம், அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி தீர்த்து வைக்கணும்னு. அவருடைய சொந்த படம் உழவன் மகன் படம் தயாரிக்கிறாங்க. முதல்ல ஒரு பெரிய நடிகராக இருந்தால் இதாக இருந்தால் என்ன கேட்பாங்கன்னா, கதை என்ன, யார் பண்ணுறா, இதைத்தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக வரும். ஆனால் இவர் வந்தோடனே என்ன சொல்கிறாரு, கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் கம்பெனியில் தான் எல்லாருக்கும் சரிசமமாக சாப்பாடு போடுவாங்கன்னு, அதே மாதிரி நம்ம கம்பெனியில் பண்ணணும். அவருடைய முதல் எண்ணமே நம்ம கம்பெனி ஆரம்பித்தா எல்லாருக்கும் வயிறார அந்த சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது. அதாவது இன்றைக்கி அதனால தான் அவருடைய அந்தளவு ஒரு மாமனிதர் சார். விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நான் நிறைய நேரங்களில் நான் தான் சொல்லுவேன், எம்ஜிஆர் உடன் இருந்து பார்க்க முடியல, இவரை கூடவே இருந்து பார்த்தேன். அந்த 2 பேரையும் ஒப்புமை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரிடம் இருந்த அத்தனை நல்ல குணங்களும் அவரிடம் இருந்த அத்தனை விஷயங்களும் எங்கள் கேப்டன்ட்ட இருந்து. 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கலான்னு சொல்கிறதுனால இந்த ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தார் ஒருத்தர். மார்கழி மாதம்தான் அவரும் காலமானார், மார்கழி மாதம்தான் கருப்பு எம்ஜிஆரும் காலமாகி இருக்கிறார் அப்படின்றத ஒப்பிட்டு கூட சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஒத்து போகிற இந்த 2 பேர் இந்த மரணத்தில் கூட ஒத்து போகிறார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மை அது. பத்திரிகையாளர்கள் எல்லாரையுமே கவனிப்போம். நம்ம என்ன நடக்குது அப்படின்றது ஊடகத்தில் இருக்கிற பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நடிகர் ராதாரவி பேசும்போது யாராக இருந்தாலும் என்ன தோணுதோ வெளிச்சமாக பேசுவார். அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் பேசக்கூடியவர். அவர் விமர்சனம் செய்யாத ஒரே ஒரு நபர். அவர் காயப்படுத்தாத அல்லது அவர் தன்னோட பேச்சு அவருக்கு ஏதாவது செய்யுமோ அப்படின்லாம் யோசிக்காத ஒரு அப்படின்னா, அந்த மாதிரி எந்த விமர்சனத்தையும் வைக்காத ஒரு நபர்னா அது விஜயகாந்த் தான். எப்படி பார்க்குறீங்க? விஜயகாந்தை பற்றி தான் விஜய் அப்படின்னு தான் பேசுவார். ஒரு நாள் கூட அவரை மட்டும் விமர்சனம் செஞ்சு பார்த்ததே கிடையாது என்னுடைய இந்த அனுபவம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு இண்டஸ்ட்ரியில் நேரடியாக அவரோட பணியாற்றியவர் திரு அரவிந்த்ராஜ் அவர்கள். அப்போ அவர் சொன்னது போல் எல்லோருடையும் ஒரு கம்பேஷனட் ஹியூமன் பீங், எல்லாரோடையும் எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம் உள்ளவராக இருந்திருக்காரு. அதனால தான் இத்தனை மனிதர்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கார். எல்லோரும் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு குவாலிட்டிஸு, சிறந்த நடிகர், யாருமே அந்த நடிப்பு அதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லை. அவர் சக மனிதர்களை எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படின்றது தான் இவர் படத்தில் வாய்ப்பு அதை பற்றி எல்லாமே பேசலை. அவர் எப்படி மனிதரை ட்ரீட் பண்ணார் அப்படின்றாங்க. மித்த நடிகர்களை பேசும்போது இப்போது இவர் சொன்னது போலயே தான் திரு சிவகுமார் அவர்கள் சொன்னதாக ஒரு நான் பதிவு ஒன்று பார்த்தேன். அதாவது ஒரு படம் முடிந்து அவர் ஒரு லாட்ஜில் எங்கேயாவது ரூம் போட்டிருப்பாங்க. அங்கே அவர் தங்க வரும்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அறையில் அவர் நண்பர்கள் எல்லாரும் ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். ரூம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இவர் அந்த லாபிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கிடுவார் அப்படின்ற அப்போது தன்னுடைய இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த நட்பு வட்டாரமோ இல்லை கூட பணியாற்றக்கூடியவர்களோ அவர்களுக்கு தன்னுடைய இணையாக தன்னுடைய அந்தஸ்தெல்லாம் உயர்ந்து பெரிய நடிகர் ஆனாலும் கூட அந்த டவுன் டு எர்த் பர்சனாகவே இருந்திருக்கிறதுன்னு இருக்கு இல்லையா.
அந்த சக மனிதர்களுடைய அந்த சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய இல்லை விளிம்பு நிலை மக்களுடைய அந்த கஷ்டங்களையும் அந்த யதார்த்தத்தையும் புரிந்த ஒரு மனிதராக இருந்திருக்கார். பத்திரிகையாளராக நான் பார்த்தது வந்து அவர் சொன்னது போல் உண்மைதான். யாரையும் அவர் மனதில் தோன்றியதை வந்து பேசிய தயங்கியதில்லை. உதாரணத்துக்கு அந்த ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் இல்லையா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சங்கரன்கோயில் தேர்தலை பற்றி பேசிய பொழுது இவர் வந்து சட்டசபையில் அந்த நாக்கம் அடிச்சுக்கிட்டு ஆக்ரோஷமாக பேசியது. அதனால் தனக்கு தோன்றியதை வந்து பேச தவறியதில்லை, அதில் வந்து தயங்கியதும் இல்லை. சில நேரங்களில் வந்து அதற்கு நமக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக நமக்கே வந்து ஒரு வருத்தம் வரக்கூடிய சூழலாம் வந்திருக்கு. பத்திரிகையாளர்களை ஒருமையில பேசுவதாகட்டும் சரி, இல்லை சில நேரங்களில் வந்து அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துவதும் சரி, சில நேரங்களில் நமக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். ஆனால் சொல்ல நினைப்பதை சொல்ல தயங்கியதில்லை. அந்த அந்த நோ ஃப்ரில்ஸ் ஆட்டிடியூட் இருக்கவர் ஒரு மனிதராக நான் சொல்வதனால இது வழக்கமாக வந்து அதுவும் குறிப்பாக அரசியலில் பார்த்தீங்கன்னா இன்றைய சினிமாவில் கூட பார்க்கலாம். ஒரு வார்த்தை பேசும்பொழுது சினிமாவை பற்றி பேசும்போது கூட ஏதோ ஒரு விஷயத்தை பேசினால் வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அது ஒரு காயத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கால்குலேட்டடாக வார்த்தைகளை பயணிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் வந்து சினிமாவிலையும் சரி அரசியலிலும் சரி எந்த ஒரு அந்த வித்தோல்டே பண்ணதில்லை. அவர் இன்ஹிபிஷனே இல்லாமல் நேரடியாக மனதில் தோன்றியதை தடாலடியாக பேசக்கூடியவர். அது பத்திரிகையாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி, சட்டப்பேரவையிலும் சரி. நீங்கள் சட்டப்பேரவை நிகழ்வுன்னு குறிப்பிட்டு சொன்னதுனால அப்படி ஒரு ஆளுமையோட துணிச்சலோட பேசிட்டாருன்னு போது உற்ற தோழர்கள் தான் ராதாரவியும் விஜயகாந்தும் உற்ற தோழர்கள். அத்தனை ஆண்டு கால நட்பு. அவங்க அந்த தருணத்தில் சொல்லியிருக்கிறார் ராதாரவி, ஏன்னா கொஞ்சம் வந்து இணங்கி போகலாமே, அந்த அம்மாவை பற்றி தெரியும், நீ கொஞ்சம் இணங்கி போகலாமே அப்படின்னு சொல்லி நட்பு ரீதியாக நான் பல சமயங்களில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறேன். ஒரு நாளும் இந்த பேச்சை கேட்டதே கிடையாது விஜய். ஏன்னா இயல்பை வந்து எப்பவுமே மாற்ற முடியாது. நண்பனுக்காக என்ன வேணா செய்வான், ஆனால் இந்த இயல்பை வந்து மாற்ற முடியல, நான் இப்படி தான், என்னால் வந்து மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிடியில் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக கடைசி வரைக்கும் ஒரு செயற்கைத்தனம் இல்லாமல் இருக்கு. அதுதான் அதோடைய அந்த இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அது சட்டப்பேரவையோ இல்லை பொதுக்கூட்ட மேடையில் பேசும்பொழுதும் சரி, இல்லை ஒரு சினிமா களத்திலும் சரி, தன்னுடைய இயல்பான நிலை என்னவோ அதையே வந்து ஒரு அனிமேட்டடாக இல்லாமல் இயற்கையாக இருக்கக்கூடிய தனக்கு தோன்றியதை கருத்தை பேசக்கூடியவர். அவருடைய செயல்பாடு நடவடிக்கைகளும் அவ்வாறு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் இது சரியான தருணமானு தெரியல, அவருடைய பழக்க வழக்கங்களை பற்றி ஒரு விமர்சனம் எல்லாம் கூட வந்தது அதிமுக சார்பாக கூட்டணி எல்லாம் முறிவு ஏற்பட்டு வந்ததுக்கப்புறம். அப்போது அங்கே உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் வரும்பொழுது இவர் வெளிப்படையாகவே வந்து நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை அப்படின்ற வந்து ஒரு அந்த மறுதளிக்கிற ஒரு தளத்திலிருந்து பேசலை, நீ தான் வந்து இது பண்ணியா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்நிலை தைரியமாக பேசக்கூடிய ஒரு நபர். அதான் நான் வந்து நான் அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு புனிதர்னு தன்னை ஒரு வேடம் போடக்கூடிய ஒரு நபராக. ஆங்கிலம் பேசினா கூட குறுக்கிட்ட என்ன சொல்லுவாரான், இல்லப்பா எனக்கு தமிழ்ல பேசினா தான் ரொம்ப வசதியா இருக்கு, என்னால வந்து ஆங்கிலம் வந்து பேச முடியாது, நீ என் கூட இயல்பா எப்படி பேச அப்படியே பேச, எதுக்கு நீ ஆங்கிலத்தை பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் யாரும் என்னை தவறாக புரிந்து கொள்வார்கள், தவறாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படிலாம் யோசிக்காம நான் இப்படிதான் அப்படி தனக்கு இதுதான் தெரியும்னு சொல்லக்கூடிய, நான் இதுல தான் பேச முடியும், எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுள் அப்படின்னு தனக்கு தோன்றியதை பேசக்கூடியதுனால தான் அந்த மக்கள், யதார்த்த மக்கள் இருக்கு இல்லையா, சாதாரண வெகுஜன மக்களுக்கு மேல அவருக்கு மீது ஒரு ஈர்ப்பு வந்ததற்கு கூட இன்னொரு காரணமா இருக்கலாம். நீங்க ரஜினியும் ஆரம்பிச்சார், கமல் ஆரம்பிச்சார், அவர்களெல்லாம் தாண்டி ஒரு தைரியமாக வந்து அரசியல் அந்த பிளஞ்சு எடுத்தது வந்து இவர் தான். அவர்களெல்லாம் செய்யக்கூடாத ஒரு தயங்கிய ஒரு தருணத்துல விஜயகாந்த் கண்மூடி விட்டார். இருந்தாலும் அவரை காண வேண்டும் என்பதற்காக ஏராளமான மக்கள் குழுமி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சாலிகிராமத்திலிருந்து விஜயகாந்தின் உடல் வழக்கமாக அவர் கட்சியின் அலுவலகத்திற்கு எந்த பாதையின் வழியாக வருவாரோ அதே பாதையின் வழியாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தொண்டர்களும் மக்களும் குவிந்திருக்கிறார்கள். தவழ்ந்து வந்தேனும் என் தலைவனை பார்க்க வேண்டும் என்று ஒருபுறம் தொண்டர்களும், எந்த கட்சியை சாராதவர்களும் திரையின் மூலமாக எங்களை கவர்ந்த விஜயகாந்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு தண்ணீரில் கரைந்த முகமாக பலரும் அங்கே குவிந்திருக்கிறார்கள். காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சார் பேசின எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் நீங்கள் சொன்ன மாதிரி துறை சம்பந்தப்பட்டது இல்லாமல் முதல்ல வந்து அடிப்படையாக ஒரு மனிதனுக்கான குணம் என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அது எல்லாமே நிரம்ப பெற்றவர் விஜயகாந்த் அப்படின்றது தான் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாக்கா அது சரி தப்பு அப்படிலாம் யோசிக்காமல் அடுத்த கட்டம் களத்தில் இறங்குறது அப்படின்றது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் பரவாயில்ல எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது இருக்குல்ல சார், அது எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சலான முடிவுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சார் கேப்டன். அவரை கேப்டன் இன்னைக்கு நம்ம சொல்கிறோன்னா அதுதான். அவர் ஒரு முடிவு எடுப்பார், அந்த முடிவுப்படியே அவர் செயல்பட்டுக்கிட்டே இருப்பார். நமக்கு வந்து அது தெரியாது அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, அவர் சொல்லுவார் என் அகராதியில் முடியாதுங்கிறது கிடையாதுன்னு. நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்து விட்டார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளைய திலகம் பிரபு அவர்கள் அமெரிக்காவில் ஏதோ ஷூட்டிங்னு போயிருக்காரு. ராம்குமார் சார் கமலாமாலாம் ஒரு சைடு கலங்கி அழுதுட்டு இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதை வெளி உலகுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து விஜயகாந்த் ஆளாக்கப்பட்டார். விஜயகாந்த் தான் முதல்ல வந்து சொன்னார் சிவாஜி நம்ம விட்டுட்டாருன்னு. அந்த செய்தியை வெளியே சொன்னது விஜயகாந்த். அப்போலோலாம் அவர் போனார், சிவாஜி சாரை பார்க்கலான்னு போகிறாரு. நானும் தற்செயலாக அப்போ கூட போகிறேன். டைமண்ட் பாபு சொன்னார் கொஞ்சம் இதாக இருக்குது வாங்கன்னு போனார். வெளியில் வந்து அவர் தான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வந்து கேட்குறாரு அம்மாட்ட, இப்போ ராம்குமார் சார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் என்ன இதுன்னு. அழுதுட்டு அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் என்னவோ பண்ணுங்க விஜய், நீங்கள் பண்ணுங்க விஜய்னாரு. அவர் கூட இருக்கிற அதே நண்பர்களை வைத்து கொண்டு அவர் செஞ்சது செயல்பட்டு அங்கே தான் அவர் வந்து அந்த கேப்டன்ற அந்த தன்மை. முடியாதுங்கிறது கிடையாது. வந்தாங்க, சிவாஜி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்க, எல்லாரும் போனார், போலீஸ் காவல் கேட்டார். சிவாஜி வீட்டினுடைய ஏன்னா உள்ள போயிட்டு வெளியில் வர்றதுக்கு வழி கிடையாது, ஒரே காம்பவுண்டு தான். அந்த இறப்பு செய்தியை முழுக்க கையாண்டது விஜயகாந்த் தான் வச்சு. அடுத்த நாள் வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் சிவாஜி சாருடைய உடலை, ஏன்னா நான் வந்து தீவிரமான ஒரு சிவாஜி ரசிகன். நான் அடுத்த நாள் போய் அவர்கிட்ட கையை பிடிச்சிட்டு அழுது சொன்னேன் கேப்டன்கிட்ட. இதை நான் கண்கூடாவே பார்த்தேன். சிவாஜி சாருடைய உடல் வந்து பூத உடல் வந்து பெசன்ட் நகர் அந்த மையானத்தில் வந்து இறக்கி வைக்கப்படுது. 2 நாள் இருந்ததுனால உடலில் ஸ்லைட்டாக அந்த மூக்குலேருந்து ரத்தம் அப்படி வருது. இதை ஒருத்தர் வந்து ஸ்டில் எடுத்து போட போகிறாரு. பிரபு சார் பார்த்துட்டு டக்குன்னு சொல்கிறாரு கேப்டன் அப்படின்னோடனே டக்குன்னு போய் அடித்தார். இதை தான் அவர் அடிக்கிறாருன்றாங்களே, இதை தான் அடிப்பார். என்ன இது அப்படின்றாரு. எது அவசியம் எது தேவை எது தேவையில்லை எதுக்கடா எடுக்கிறேன்னு. அதை அப்படியே கண்கூடாக பார்த்தா அங்கே போய் வந்து அந்த சடங்குகள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சடங்கு செய்கிற இவர் கூப்பிட்டு குழந்தைங்களாம் அவருடைய மகன்கள்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு. இவர் இங்கே தள்ளி நின்றுட்டுருக்காரு விஜயகாந்த். பிரபு சார் கூப்பிட்றாரு, விஜய் வாங்கன்றாரு. அவர் சொல்கிறாரு இல்லை நான் அவருடைய பையங்களை, அவரும் பையன்தான் அப்படின்னாரு. இதே பிரபு சார் சொல்கிறாரு இதே வார்த்தையை. இதெல்லாம் முடிஞ்சது, சிவாஜி சார் மரணம்லாம் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். கமலாம்மா சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. எனக்கு இன்னும் அது சொன்னாலே எனக்கு அப்படி இருக்குது. அதாவது எல்லாரையும் வந்து அவர் என் புள்ளன்னு தான் சொல்லுவார். உண்மையிலே நீலாம் புள்ள தான் விஜய் அப்படின்னு கைப்பிடிச்சார். அந்தளவு அதாவது வந்து அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா முடிவு தான். அதுதான் வந்து நடிகர் சங்க கடனை அடைத்த விவரத்துலையும் கூட இக்கட்டான சூழலில் வழி நடத்துறது, அந்த விஷயத்தை எப்படி கையாளுறது, அங்கே தான் ஒரு கேப்டன் எல்லா விஷயத்தையும் ரொம்ப போல்டாக சொல்லுவார். இப்போ இவர் நம்ம வையாபுரி பேசும்போது தான் எனக்கே அந்த பயம் வருது. இது வரைக்கும் கேப்டன் இருந்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தது. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒன்று ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்வார். நான் ஒரு தடவை அப்படி ஃபோன் பண்ணலேன்னு ஏன் பண்ணல, நைட்டு 12 மணி பிரச்சனை, எப்படி கேப்டன் நான் ஃபோன் பண்ணினேன் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொன்னாங்கன்ட்டேன். அவ்வளோதான். அந்த காவலாளியை கூப்பிட்டு திட்டுறாரு. யார் ஃபோனு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு பிரச்சனை இல்லாமல் 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாரா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அதாவது ஒரு பெரிய பலம், எனக்கெல்லாம் பலம் இழந்த மாதிரி பயமாக இருக்குது. இப்போ அவர் சொன்னதை கேட்டாலும் எனக்கு அந்த பயம் வந்துச்சு. ஏன்னா அவர் இருக்காருன்ற நம்பிக்கையில் பயங்கரமாக செயல்பட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவங்க எதை வேணாலும் செவி கொடுக்கணும், எதுக்கு வேணாலும், அதாவது சாதாரண விஷயத்து கிடையாது, எதுக்கு வேணாலும் செய்வார். இவங்கெல்லாம் பேசும்போது ஊடகத்தில் வராத செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடன் பழகியவர்கள் சொன்னால் மட்டும்தான் உண்டு. அப்படிதான் இந்த மாதிரியான நடிகர் திலகம் வந்து இறந்து போயிட்டார்ன்ற செய்தியை கையாண்டதுல இருந்து அங்க இருக்கிற அந்த களச்சூழலை அவரே எடுத்து பொறுப்பா பண்ணது அப்படின்னா
எப்பவுமே சிவாஜி வந்து தன்னுடைய சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க எல்லாருமே மகன் என்று வாயார சொல்றது, ஏன் புள்ள அப்படின்னு சொன்னா பிள்ளைன்னு அதற்கு அந்த பாத்திரமாகவே நடந்து கொள்வது அப்படின்றது மிகப்பெரிய சவால் தான். சொல்லும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கேள்விப்பட்டு இந்த மாதிரி நெகிழ்ந்து போன விஷயங்கள்னா விஜயகாந்தை பத்தி என்ன சார் சொல்லுங்க? இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் சினிமாவை பற்றி பெரிய அனுபவம் இல்லை, நம்ம அரசியல் சார்ந்து தான். பட் இது போன்று பல நண்பர்களும் சரி, இல்லை சினிமா சார்ந்து எழுதக்கூடிய பத்திரிகையாளர்களும் அப்படிதான் அந்த கேள்விப்பட்டது. அதுபோல் வந்து பல பேருக்கு தனிப்பட்ட முறையில் வெளியில் சொல்லாமல் வந்து உதவி செய்திருக்கிறார் பல பேருக்கு அப்படின்ற விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இவர் சொல்லக்கூடியது அவ்வளோப்பட்டு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அரசே வந்து தேவைப்பட்டால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஆனால் வந்து ஒரு பொறுப்பில் இருப்பதனால வந்து அந்த ட்ரபிள் ஷூட்டராக இருக்கு இல்லையா, ஒரு சிக்கல் வரும் பொழுது முன்னின்று அதை அந்த சிக்கலை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அதனால தான் மேபி கேப்டன்ற வார்த்தையை பொருத்தமாகத்தான் அதற்கு வைத்திருக்கிறார்கள்னு நினைக்கிறேன். அப்போ அந்த விதத்தில் வந்து பல்வேறு நபர்களுக்கு அது நடிகர் சங்க பிரச்சனையானாலும் சரி, இல்லை அந்த தனிப்பட்ட அரசியல் சார்ந்த சிக்கல்களானாலும் சரி, இல்லை ஒரு தனிப்பட்ட நபர்கள் யாருக்காவது வந்து உதவி என்று எதிர்நோக்கி வரும்பொழுதும் சரி, எல்லாவற்றிற்கும் வந்து ஒரு நேசக்கரம் நீட்டக்கூடிய, அதான் திருப்பி யாரை சொல்கிறேன், அந்த கம்பேஷன் இருக்குல்ல, எல்லாரையும் வந்து கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டமாக உணர்ந்து உதவி செய்யக்கூடிய அந்த பக்குவம் இருக்குல்ல, அந்த மனோபாவம், அதுதான் வந்து மனிதர்களை அவர்களுக்கு வென்றெடுக்கிறதுக்கு அவருக்கு உதவி செய்திருக்கிறது. அது அரசியலில் கூட நீங்கள் வந்து அரசியலில் அவருடைய கணக்குகள் வந்து தவறாக பொய்த்து போயிருக்கலாம், அதெல்லாம் இரண்டாம். ஆனால் அது வந்து நான் அப்போவே சொல்ல விரும்பியது தான், அந்த ஒரு முடிவெடுக்கும் பொழுது அதை தைரியமாக ஒரு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் வர தயங்கிய ஒரு காலத்தில் கலைஞர் மற்றும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஆளுமைகள் இருக்கும் பொழுது துணிச்சலாக அதை எதிர்கொண்டு அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்து களத்தில் நிற்பதற்கு ஒரு தைரியம் வேணும்ல. இவரை விட பெரிய தலைவர்களாக இவருக்கு முன்பே எஸ்டாப்ளிஷ் ஆன ரஜினியும் கமலஹாசனும் தயங்கிய பொழுது வந்து களத்துக்கு வந்தது வந்து யாராலும் செய்ய முடியாது. அந்த இருதுருவ அரசியலை வந்து ஒரு சேலஞ்ச் செய்யக்கூடிய நெருங்கி வந்தவர் அவர் அதில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் அந்த துணிச்சலான அந்த டேரிங் மூவை எடுத்தது வந்து இவர் மட்டும்தான் எடுத்திருக்கார். இன்று பல்வேறு நபர்கள் வரலாம் அவர்கள் இல்லாத சூழல்ல, ஆனால் அது போன்ற ஒரு தைரியமான வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர், தன் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். அந்த துணிச்சலான முடிவுகளை எடுப்பதும் சரி, உதவி செய்வதும் சரி, உதவி செய்யறதுல நீங்க அரசியலையும் சரி சினிமாவிலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இவருக்கு உதவி செஞ்சா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோன்ற ஒரு பெரிய மோசமான ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியும் சரி, அரசியலும் உண்டு, அது சினிமாலையும் உண்டு. அதையெல்லாம் மீறி வந்து யாரா இருந்தாலும் தனக்கு சரி என்று பட்டுவிட்டால் உதவி செய்வது, அதை வந்து அதற்கான அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை அந்த இண்டஸ்ட்ரியிலையும் கமர்ஷியலையும் சரி, அது கொடுக்கக்கூடிய விலைகளையெல்லாம் இல்லை வந்து என்ன ஆகும் அப்படின்னு அந்த கான்சிக்வன்சஸை எதிர்நோக்காமல் வந்து தைரியமாக களத்துக்கு வருவது, இல்லை உதவியை நல்குவதுன்றது வந்து அது ஒரு பெரிய ஒரு மனித பண்பு. அதை செய்திருக்கிறதுனால தான் அவர் வந்து இன்று வந்து அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்று அவர் அதிகமாக பேசப்படுவதற்கான காரணம் ஒரு நல்ல மனிதர் என்பதற்காகத்தான். அவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டாரா, அரசியல்வாதியா, அவர் நடிகரா யாரும் என்று பேசுவதில்லை. எல்லாரும் அவருடைய மனித பண்பை மட்டுமே வந்து அதிகமாக பேசக்கூடியதற்கான காரணமாக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறதுன்றதா இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. திரு அரவிந்த்ராஜ், நிறைய விஷயங்கள் நிறைய திரைத்துறைன்னு சொல்லிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் நம்ம காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் இருக்கும் பொழுதும் இதை எல்லாருமே அவங்க நேருக்கு நேராக சொன்னவங்க தான். நீங்கள் இது வரைக்கும் அவரை பற்றி வெளிவராத விஷயங்கள் அப்படின்னா, ஏன்னா பல்லாண்டு காலமாக நீங்கள் உடனே இருந்திருக்கிறீங்க, கூடவே பழகிருக்கிறீங்க, அவரை பற்றி வெளிவராத தகவல்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள். அதாவது ஒரு இயல்பான ஒரு மாமனிதர் இருந்தால், கேப்டன் வந்து எப்படி சொல்கிறேன்னா டவுன் டு எர்த்துன்னு வாங்கல, அப்படி ஒரு மாமனிதர். ஒரு முறை கருப்பு நிலா படத்துக்காக ஒரு பாடல் காட்சியை படமாக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொன்னேன், ஆனால் உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் நல்லா இருக்கணும் பாடல் மாதிரியே இது வந்து ஒரு பாடல் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு படத்தில் ஓப்பனிங் அப்படின்னு. அப்படியா, அப்போ அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுடலாமா அப்படின்னாரு. போட்டுடலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய புரட்சி திலகம், நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருந்தாரோ அதே ஆடையில் வந்து அவரை கொண்டுட்டு வந்தேன். அதே அளவு ஒரு பெரிய மாலை போடணுன்ட்டு தேடி, சரி மாலை ரெடி பண்ணலான்னு நான், அது என்ன சைஸ் என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா, எம்ஜிஆர் அந்த படத்திற்கு பூமாலை கட்டியவரே இங்கே வந்து நம்மள்கிட்ட கட்டிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னார், இத்தனை பூ வச்சு நான் கற்றுட்டேன், அதுக்கு மேலே வேணா ஒன்று வைக்கட்டுமான்னு. கேட்டது, அது அப்புறம் புரட்சி திலகம்டா, அப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம அதோட ஒன்று குறைச்சலாம் வையினார். எந்த சூழலையும் வந்து அது எம்ஜிஆர் அவரை நம்ம வந்து எப்படி நம்மளோட கம்பேர் பண்ண முடியும்னு. அதே கருப்பு நிலா படத்துக்கு வந்து ஒரு பாடல் காட்சி வந்து அதே பாடல் தான். அந்த பாடலில் வந்து பிறந்த நாளைக்கு அவர் வந்து எல்லாருக்கும் வந்து பரிசுகள் கொடுக்குறாரு, டொனேஷன் கொடுக்குறாருன்ற மாதிரி ஒரு காட்சி.
நான் சொன்னேன் இதை வந்து நம்ம வழக்கப்படி பண்ணுற மாதிரி கண்ணுக்கு கண்ணாடி கால் இது சக்கரை வண்டி எல்லாமே கொடுக்குற மாதிரி நம்ம ஷூட் பண்ணிடலான்னு. கொடுக்குற மாதிரியா? கொடுக்குறோம் அப்படின்னாரு. படத்தில் வந்து அதை கொடுக்குறோம் நம்ம. அதுக்கு நல்ல இடம் வந்து எம்ஜிஆர் அவருடைய வீடு ராமவரம் தோட்டத்தில் போய் பண்ணுவோம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அங்கே போய் உண்மையிலே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு எல்லாருக்குமே அந்த கண்ணாடி கொடுத்து காலுக்கு இது கொடுத்து வண்டிகள் கொடுத்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு போயாச்சு. இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அப்போ புரட்சி தலைவர் இல்லை, அம்மா தான் இருந்தாங்க, ஜானகி அம்மா இருந்தாங்க. அவங்க மரியாதை நிமித்தமாக விஜயகாந்த் வந்திருக்காருன்னு பார்க்கறதுக்கு வராங்க. அவங்க கூட விஜயகுமாரி அம்மாவும் வந்தாங்க, அப்போ இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க. வந்து இது பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு படத்தில் இந்த வண்டியெல்லாம் ஓட்டிட்டு அவங்க உழவன் படத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு உழவன் மகன்கிறது தெரியல. அப்போ டேப்பு தான், கேசட் கிடையாது, சிடி கிடையாது. நீங்கள் ஒரு படத்தில் இந்த வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு வருவீங்களே தம்பி, பாட்டு பாடிட்டு, அந்த கேசட்டை தான் தலைவர் வந்து திரும்ப ஐயா வந்து அந்த கேசட்டை தான் திரும்ப போட்டு பார்ப்பாங்க அப்படின்னு ஜானகி அம்மா சொல்கிறாங்க. ஜானகி அம்மா சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து என்ன மாதிரியே பண்ணுறான்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா இருக்கும்போது நீங்கள் வராமல் விட்டுட்டீங்க, வந்திருந்தா உங்களை தான் ஒரு தன்னுடைய வாரிசுன்னு சொல்லியிருப்பாரு. ஜானகி அம்மா மூலமா விஜயகாந்தை எம்ஜிஆர் எந்த அளவுக்கு நேசித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அங்கே போயிட்டு பார்க்க முடியுது.